ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பால் பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் பவுடர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணி இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் எடுத்து அதே கப்பில் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம நல்லா கலரி விட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கை விடாமல் நல்லா கலரி விட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் லைட்டாக பேனில் நம்மளுக்கு ஒட்டி வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கலரி எடுத்துக்கலாம். பேனில் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், பேனில் நல்லா ஒட்டாமல் வருது. இதையே நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு லைட்டாக அந்த சூடு ஆறணும். லைட்டாக ஆறுனா போதும். ஓகே, இந்த மாதிரி 2 கையிலையும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். அதுக்கு தான் நம்ம லைட்டாக ஹீட்டாக இருக்கிறனால கையில் சூடு போடாமல் இருக்காக நெய் அப்ளை பண்ணிவிட்டு செய்கிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் பால் பவுடருக்கு எனக்கு 11 பீசஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இதுக்கு சென்டரில் பிஸ்தா நான் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை நம்ம இதில் மேலே வச்சுக்கலாம். ஓகே, நம்மளோட மில்க் பேடா ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஜஸ்ட் 15 மினிட்ஸில் நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம் உணவை நான் போற்றட்டும்.